வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து 2 வீடு கட்டியிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் காமிக்கிற வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு ஆளே வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த ரைட் சைடில் உள்ள வீடு மட்டும் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு, நியர் பருத்திப்பட்டு. இந்த வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பருத்திப்பட்டுக்கிட்ட இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இடம் என்ட்ரன்ஸ் வருது. லேண்டோட என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வரும். கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா எலிவேஷன் வீடு நல்லா கொஞ்சம் போஷாக நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு எலிவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படி கட்டுறாங்களோ அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் கட்டியிருந்தாங்க. ரொம்ப பேருக்கு பிடிக்கும் பார்த்தோன்னே, அந்த மாதிரி இருந்துச்சு. இது டோட்டல் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. லேண்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 660 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 33 லேண்டோட டைமென்ஷன். அது இதில் கார் பார்க்கிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு சைடில் ஷோராக கட்டிட்டாங்க. 2 சைடில் 3 சைட்லேயும் வந்து உங்களுக்கு செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 அடி ரோடு வருது, ஃப்ரண்ட் ரோடு. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேட் வந்து நல்ல ஒரு எம்எஸில் நல்ல ஒரு உட்டு டைப்பில் போட்டு நல்ல ஒரு மாடர்னில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் நல்ல வெர்டிக்கல் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன கார் இருந்தால் அழகாக விட்டுக்கிடலாம். அதுக்கு ஒரு இபி லைனு, போருக்குள்ள சுவிட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு செப்டி டேங்க் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. போர் எல்லாமே எலிவேஷனும் ரொம்ப நாள் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து இந்த இடம் வந்து இந்த ட்ரம் வச்சுருக்காங்களா, அந்த இடத்துக்கு கீழே வந்து செப்டி டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ வாஸ்துபடி கிச்சன், பெட்ரூம், டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து போகிறதுக்கு ஒரு ஆள் நல்லா தாராளமாக நடந்து போகலாம். ஒரு 2 அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு நல்லது ஒரு தாராளமாக நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பில்டர் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது சொன்னாங்க, கொஞ்சம் முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இது முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட சப்ஸ்கிரைபரோ கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சீக்கிரம் கூட்டுவான்னு சொன்னாங்க. இது வந்து லேண்டோட என்ட்ரன்ஸ் நார்த்லேயும் வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் போட்டிருக்காங்க. அதனால் அந்த டைல்ஸ் ஒர்க்கு அந்த பாருங்கள், ஸ்டெப்ஸில் பாருங்கள் அழகாக இருந்துச்சு பாருங்கள் டைல்ஸ். அந்த இதெல்லாம் ஆக்சுவலி ஒன்றும் பார்த்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அது அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அவுட்புட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டிருக்காங்க. மேலே வந்து 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க, டியூப்ளெக்ஸ் வீடு போட்டிருக்காங்க. இந்த டோர் வந்து மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ குட்டில் போட்டிருக்காங்க. இது ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள், டியூப்ளெக்ஸில் போகிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு இந்த ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ண மெட்டீரியலாக இருக்கட்டும்,
அடுத்து வந்து ஹாலில் வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இந்த இன்டீரியர் ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அவங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு டிவி பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ அவங்களுக்கு வந்து டிவி கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் போடுறோம், இதான் டிவி பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே அப்படி இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க கரண்ட் இல்லா டைமில். அதனால் டிஃபால்ட்டாக அந்த லைன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஈவியும் 3 ஃபேஸ் லைனுக்கு எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்க. கிச்சன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கும். நல்ல ஒரு வாஸ்துப்படி உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்கில் போட்டிருந்தாங்க. டிஃபால்ட்டாக செல்ஃபு, லாஃப்ட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைல்ஸும் வந்து ரொம்ப பாலிஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல மைல்டாக சூப்பராக இருந்துச்சு டைல்ஸ் ஒர்க்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பெட்ரூம் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து செல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்கிறது. ப்ளஸ் வந்து அட்டாச் டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருந்துச்சு. அந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ளம்பரிங் மெட்டீரியல்ஸ், அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரி வேரில் தான் போட்டிருந்தாங்க. இந்த விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் போட்டிருந்தாங்க. வித் எம்எஸ் ஸ்டீலோட போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் 2 அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. நம்ம யூஸ் பண்ண டைல்ஸ் எல்லாமே வந்து வெட்டிஃபைட் டைல்ஸு, எல்லாம் 2க்கு 2ங்கிற சைஸில் போட்டிருந்தாங்க. அடுத்தது யூஸ் பண்ண அந்த ஒவ்வொரு பெட்ரூமும் யூஸ் பண்ண கலர் இருந்தது. ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலர் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா மைல்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அவங்க சூஸ் பண்ண அந்த டாய்லெட்டோட அந்த டைல்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் பண்ணி அதுக்குன்னு போயிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம செலக்ட் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம அதை ஒரு வீடு கட்டும் போது அதோடது தெரியும். அந்த பிராண்டட் பேரிவேர் போட்டுருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ தெளிவாக வந்து ஒவ்வொரு பொருளையும் சூஸ் பண்ணி அழகாக வந்து வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. மெயின் டோர் தவிர்த்து எல்லா டோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீக்வுட்டில் வந்து ஃப்ரேமும், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்டு டோரில் நம்ம பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நம்ம பெட்ரூம் பார்த்துட்ருக்குறோம். நம்ம இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் தான். ஸோ டோட்டலாக 3 பெட்ரூம், 3மே அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. டைல்ஸ் கலரை பாருங்கள். நல்லா ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடிக்கிட்ட வந்து டைல்ஸ் ஒர்க் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் குளிக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து எதுவுமே வந்து ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு செவுத்தில் படாது. ஸோ அழகாக வந்து டைல்ஸ் போட்டனால எந்த கரைகள் எதுவும் வராது. அந்த மாதிரி நல்லா ஹைட்டாக தான் போட்டிருக்குறாங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலரு அது எல்லாமே ரொம்ப போஷாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஸ்டைலிஷாக நல்லா இருந்துச்சு. இது மேலே வந்து இந்த கூலிங்க்கு வந்து இந்த டெரகோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த இது ஃபுல்லாமே கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி தண்ணி டேங்கும் போட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம போடுறதுனால வந்து உங்களுக்கு ஹீட்டு வந்து உங்களுக்கு வராது. ஸோ அந்தளவு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹீட்டே வந்து வராது. அந்தளவு சூப்பராக வந்து உங்களுக்கு கூலிங்காக தான் இருக்கும்.
நம்ம எல்லா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா குவாலிட்டியாக பார்க்க நல்லா இருந்துச்சு. டைல்ஸும் ரொம்ப ஹைலைட்டு. அடுத்து யூஸ் பண்ண மெட்டீரியல், ரூமும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 3 பெட்ரூம் வித் கார் பார்க்கிங்கோட பார்க்குறீங்க அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்கும். அடுத்து ஏரியாவும் நல்ல டெவலப்பிங் லொக்கேஷன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ இன்ஜினியரிங், மகாலட்சுமி ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ பாலிடெக்னிக் இருக்குது. அடுத்து வந்து வேலம்மாள் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது, காலேஜும் இருக்குது. அடுத்து சிபிஎஸ்சி, இது எல்லாமே வந்து அங்கே நம்ம நியர்பையில் வரும். உங்களுக்கு பஸ் ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 56 lakhs, 56 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி 56 லட்சம் சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பை, டேக் கேர்.